இன்னைக்கு திரையுலகத்துல புட்டகத்தி தினேஷ் நடித்த கருப்பு பல்சர் படத்தை பத்தி பார்க்க போறோம். இதுல ரேஷ்மா வெங்கடேஷ், மன்சூர் அலிகான் மற்றும் பலர் நடித்திருக்காங்க. இந்த படத்தோட கதை சுருக்கம்: புட்டகத்தி தினேஷ் ஒரு வாட்டர் பியூரிஃபை பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு கல்யாண ஏற்பாடு நடத்திட்டு இருக்கு. தான் கட்டிக்கு போற பொண்ணுகிட்ட தன்கிட்ட கருப்பு பல்சர் இருக்குன்னு பொய் சொல்லிடுறாரு. அந்த பொண்ணு பைக்கில் அழைச்சிட்டு போங்கன்னு ஆசைப்படுது. தன் காதலியுடைய ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு மன்சூர் இருந்த ஒரு கருப்பு பல்சர் பைக்கை வாங்குறாரு. அந்த பைக்கை வாங்கினதுக்கு அப்புறம் சில விபத்துக்கள் நடக்குது. எதனால இந்த விபத்துக்கள், இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குதுன்னு யோசிக்கிறப்ப அந்த பைக்ல ஒரு ஆவி இருந்தது. இந்த ஆவி எப்படி வந்தது அப்படின்னு யோசிக்கிறப்ப வில்லம் கோஷ்டி கட்டக்கு செய்வோம் இந்த பைக்கையும் அழிக்கணும்ட்டு வர்றாங்க. இதுக்கு பின்னாடி நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படத்தோட கதை. பிளாஷ்பேக்ல பட்டக்கத்தி தினேஷ் இன்னொரு ரோல் பண்ணியிருக்காரு, மாடுபிடி வீரரா. படத்துக்கு பிளாஷ்பேக் தான் ஒரு உயிரோட்டமான சீன். ஆனா அதையே இவங்க இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு நல்லா பண்ணிருக்கு. பிளாஷ்பேக் சீன்ல சில சம்பவங்கள்லாம் வருது. வென்றவர்கள் என்ன பண்ணார்கள், தோத்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சில சீன்லாம் வருது. அதையே இவங்க உணர்வு பூர்வமா பண்ணியிருக்கலாம். இந்த பிளாஷ்பேக்ல ஏற்பட்ட சம்பவங்கள்னாலதான் பைக்குக்கு காலமாட்டோட ஆவி தொட்டிக்குது. வில்லன் கோஷ்டிக்கும் வில்லனுக்கு ஒரு அழுத்தமான கேரக்டர் கொடுக்கல. மொத்தத்துல இந்த படம் ஒரு ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் மூவி.